புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரைக் கொல்லும். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். A young woman was stalked and harassed by a young man on Facebook who then posted her obscene pictures and mobile number on social networking site. It reached a point of no return and the young student killed herself. Who will monitor the online media that has infiltrated our lives? So is this just another case of cyberbullying? சும்மா கூகுள் போய் மோர் பிக்சர் சூசைட்னு சர்ச் பண்ணா இது ஒன்றும் புதுசு இல்லைன்னு தெரியும். ஜஸ்ட் ஒரு ஷேர் பட்டன், அதனால ஒரு பொண்ணை கொன்ற முடியும்னு 20 வருஷத்துக்கு முன்னுக்கு சொன்னா ஷாக்கா இருக்கும். ஆனா இப்போ அது நடந்துட்டு இருக்கு. நடந்தும் நம்மள சில பேர் கண்டுக்கிறது இல்லை. இப்படி ஃபேக்கான நியூஸையும் ஃபேக்கான ஃபோட்டோஸையும் ஷேர் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி சூசைடில் எவ்வளோ பங்கு இருக்கோ அதே அளவு பங்கு இக்னோர் பண்ணுறவங்களுக்கும் இருக்குது. காசு வாங்கிட்டு இதை செய்கிறதுக்கு ஒரு குரூப்பே வேலை செய்யுது. இத்தனை நாள் இதை யார் பண்ணால் எத்தனை பேர் பண்ணாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனால் இப்போது நமக்கு ஒருத்தனை தெரியும். தெரிஞ்சோம் நமக்கு எதுக்குன்னு இருக்கணும்னு சொல்கிறேன். ஆனால் ஏற்கனவே நீ என்ன சொன்ன, இந்த மாரி பண்ணுறவங்க கையில் கிடச்சா புழிஞ்சிடும்னு சொன்னேன். அப்படி இல்லடா, நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா? நீ சொல்ற மாதிரிலாம் செஞ்சா ரியல் ரொம்ப கஷ்டம்டா மச்சான். இப்படி ஒரு கேங்கி ரிலேட்டட் ஃபார்ம் ஆகிறப்ப நம்ம இப்படி பண்றதுல என்னடா தப்பு? 3 பேர் சேர்ந்து ஒரு ஆள் அடிக்கிறதா ரொம்ப ஓவருடா. இதோட நிறுத்திக்கும். அப்போவா அவனுக்கு ஆர்டர் கொடுத்துட்டு வரும். நீ போற ஜிம்ல தான் வேலை செய்யறான். நீ நினைச்ச அதை செய்யலாம். எஸ்ன்னு மட்டும் சொல்லு. நோ, நீ என்ன செல்ஃபிஷ்னு கூட நினச்சிக்கோ. பட் திஸ் இஸ் நன் ஆஃப் அவர் பிஸ்னஸ். அவன் கெட்டவன் தான், அவனுக்கு தண்டனை கிடைக்கணும். நம்ம மூலியமாக தான் கிடைக்கணும்னு அவசியம் இல்லை. அது நம்ம இதை பண்ணலை, அவ்வளவுதான். ஏய், இதை நம்ம பண்றோம், இன்னும் 7 நாள்ல பண்றோம். அதுக்கு முன்னாடி இதை எப்படி பண்றோம்னு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் இதை எங்க பண்ண போறோம்? அவன் தனியா எங்க இருப்பான்? அப்சர்வ் பண்ண வரைக்கும் அவுட்டோர் அவன் எப்போதுமே கூட்டமாக தான் இருப்பான். அது ரிஸ்க். இன்டோர் 2 இடம், ஒர்க் பிளேஸ் அண்ட் ஆஃப்டர் ஒர்க் பார்க்கிங் ஏரியா. பார்க்கிங் ஏரியாவில் மோஸ்ட் ஆஃப் த டைம் செக்யூரிட்டி கார்ட்ஸ் டவுன்ஸ்லேயே இருப்பாங்க. நமக்கான டைம் கிடைக்கும், நமக்கான ப்ரைவேட் டைம் கிடைக்கிற ஒரே இடம் அவரோட ஒர்க்கிங் பிளேஸ். 11 o'clock ஜிம் க்ளோஸ் பண்ணுவாங்க. எல்லா கஸ்டமர்ஸும் வெளியே போன உடனே அவன் ஜிம் லாஸ்ட் செக். அப்போ நம்ம என்ட்ராய் ஷர்ட்டை க்ளோஸ் பண்ணிடுவோம். நீ அவன் பின்னாடி வெப்பனோட ரெடியா. ஒன்ஸ் அவன் ரூம்ல இருந்து வெளியே வந்த உடனே பின்னாடி ஒரே அடி நாக் அவுட். அவன் தெளிவாய் வர்றதுக்கட்டியும் நம்ம 2 பேரும் அவன் மொபைலை எடுத்து அவன் இன்ஸ்டாகிராம்லேயே அவன் லைஃபாக எல்லா உண்மையும் சொல்லியிருப்போம். அது எப்படியும் வைரல் ஆயிடும். அது ஒரு ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட் அவனுக்கு ஆயிடும். இது ஏதாவது சொதப்புச்சுன்னா நமக்கு பிளான் பி வேணும். இல்லைன்னா நம்ம ஜிம்லேயே சமாதி. ஏன்னா நம்ம செய்ய போகிற ஆளு
convenience.